இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். முதல்நிலை சான்றுகள் என்னென்ன அப்படின்னா பொறிப்புகள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பொறிப்புகள் மட்டும். இப்ப பொறிப்புகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஒரு கடினமான மேற்பரப்புல பொறிக்கப்படும் செய்திகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பொறிப்புகள் அப்படின்னு சொல்றோம். கடினமான மேற்பரப்பு அப்படின்னு சொன்னா பாறைகள் மேல எழுதி வச்சிருப்பாங்க, கற்கள் மேல எழுதி வச்சிருப்பாங்க, கோவில் சுவர்கள் மேல எழுதியிருப்பாங்க, உலோகங்கள் மேல எழுதியிருப்பாங்க. நீங்க தஞ்சை பெரிய கோயிலையும் பாத்துறீங்கன்னா கோவில் சுவரை சுத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதே போல உலோகங்கள் மேலேயும் எழுதியிருப்பாங்க. உலோகங்கள்னா இந்த செப்பு தகடு மாதிரி இருக்கும், அது மேல எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த நாளும் பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் இத மேல எழுதி வச்சதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொறிப்புகள் அப்படின்றது என்னென்ன செய்திகளை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அரசர்கள் என்னென்ன ஆணைகள் பிறப்பிச்சாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லுது. அதாவது சுங்கம், கப்பம். அவங்களுக்கு தெரியும், ஒரு பேரரசனா இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே குறுநில மன்னன் இருப்பாங்க. அந்த குறுநில மன்னன் என்ன செய்வாங்க, வருடத்துக்கு ஒரு முறை உரிமை தொகை அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. இதத்தான் கப்பம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். நாட்டிற்காக அர்ப்பணித்த பொதுநல அமைப்புகள், அதாவது மருத்துவமனைகளுக்கு இடத்தை கொடுத்திருக்கணும். சத்திரங்கள், நீண்ட தூரம் பயணம் செய்யறவங்க என்ன செய்வாங்க, தங்கி இருந்துக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த நீண்ட பயணத்துக்கு இடத்தை கொடுப்பாங்க. இதுல சத்திரங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு சமுதாய நற்செயல் செய்து வரும் குடும்பத்திற்கு அரசர்கள் கொடுத்த கொடைகள். அந்த மன்னனுக்கு கீழே இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், குடிமக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மன்னர் என்ன செய்வாரு, நிலங்கள், செல்வங்கள் இதெல்லாம் கொடையா கொடுப்பாங்க. அதை பத்தின விஷயங்கள் அந்த பொறிப்புகள்ல எழுதப்பட்டிருக்கும். அடுத்ததாக போர்ல உயிர் தியாகம் செய்தோரின் நினைவாக ஏற்படுத்தப்பட்டவை நினைவு சின்னங்கள். நடுகள் வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்தது. அதை பத்தின விஷயங்கள்லாம் இந்த நினைவு சின்னங்கள்ல இருக்கும். போர்களில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் பொறிப்புகளா எழுதி வச்சிருந்தாங்க. இந்த பொறிப்புகள்ல நம்ம ரெண்டு வகையா பாக்குறோம், கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள். கல்வெட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துல நீண்ட காலம் அழியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்திகளை உளி கொண்டு கற்கள் மேல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கல்லால் பொறிக்கப்பட்ட செய்திகள் தான் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அடுத்ததா செப்பு பட்டயங்கள். செப்பு பட்டயங்கள் அப்படின்னா என்னன்னா, எழுத்தாணிய வச்சு செப்பு தகடுகள் மேல எழுதுறதுக்கு பேரு தான் செப்பு பட்டயங்கள் அப்படின்னு சொல்றோம். 13ஆம் நூற்றாண்டு முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பாரசீகம் அவங்களுடைய நடைமுறைகள்ல செப்பு பட்டயங்களுக்கு பதிலா பனை ஓலைகள்லயும் காகிதங்கள்லயும் எழுதுற பழக்கம் ஏற்பட்டது. ஏன் செப்பு பட்டயங்களுக்கு பதிலா பனை ஓலைகள்லயும் காகிதங்கள்லயும் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, செப்பு பட்டயங்களோட விலை அதிகமா இருந்தது, எளிதில அதை உருவாக்க முடியாது, இன்னொன்னு ரொம்ப நேரம் ஆகும் அதை உருவாக்குறதுக்காக. அதனாலதான் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, பனை ஓலையில எழுத ஆரம்பிச்சாங்க, காகிதம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பனை ஓலைகளும் காகிதங்களோட விலை குறைவா இருந்தது, சீக்கிரம் அது எழுத முடிஞ்சது. இப்போ நாம முதல்நிலை சான்றுகள்ல பொறிப்புகள்ல கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களை பத்தி பார்த்திருக்கோம்.
இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்ல முதல்நிலை சான்றுகள். முதல்நிலை சான்றுகள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொறிப்புகள் அப்படின்றதுல யார பத்தி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பிற்கால சோழர்களுடைய காலத்துடைய செப்பேடுகள். அது என்னது பிற்கால சோழர்கள்? அப்ப 2 சோழர்கள் இருந்தாங்களா? ஆமா, முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். நம்ம கல்லணைய கட்டின கரிகாலன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் முற்கால சோழர், இவங்க பிற்கால சோழர்கள். இந்த பிற்கால சோழர்களுடைய செப்பேடுகள்லாம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிற்கால சோழர்களுடைய காலம் என்னன்னா 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தை தான் பிற்கால சோழர்களுடைய காலம்னு சொல்றோம். செப்பு தகடு, அதுல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இந்துக்களுக்கு, புத்த மதத்துக்கு, சமண துறவிகளுக்கு, புகழ்பெற்ற மனிதர்களுக்கு, அதாவது நல்ல விஷயங்கள் செஞ்ச மனிதர்களுக்கு கொடையா நிலங்களை கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் இந்த செப்பு தகடுல என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த செப்பு தகடுல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, கொடை வழங்கியவரோட பேரு, அதாவது இன்னெல்லாம் இந்த 10 வேலி நிலம், 50 சென்ட் இடம், இந்த மாதிரி கொடுத்தவங்களோட பேரும் அதை வாங்கினவங்களோட பேரும், இவங்களை பத்தின செய்திகள் விரிவா நிறைய இடம்பெற்றிருக்கு. இந்த செப்பு தகட்டுல கொடை கொடுத்தவருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்மளுடைய அவ்வை பாட்டி கூட சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கொடை வழங்கியவர்களோட அறச்செயல்களை பாராட்டும் விதத்துல நிறைய ஆவணங்கள் இங்க இருக்கா, இந்த செப்பு தகடுல எழுதி வச்சிருக்காங்களாம். கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க செப்பேடுகள் அப்படின்னு சொன்னா
அதோட பிக்சர் உங்களுக்கு அப்படியே வரும். ஏன்னா நீங்க கண்ணால பார்க்கும் பொழுது ஓ இதுதான் செப்பேடுகளா அப்படின்ற ஒரு ஐடியாக்கு நீங்க வருவீங்க. இதுல அன்பில் செப்பேடுகள் மிக சிறந்த செப்பேடுகளா சொல்றாங்க. அன்பில் அப்படின்னா என்னன்னா, திருச்சி மாவட்டத்துல லால்குடி அப்படின்ற ஒரு ஏரியால அன்பில் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க இந்த செப்பேடுகள் கிடைத்ததுனால இந்த செப்பேடுகளுக்கு அன்பில் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி பேரு. சரி, இந்த அன்பில் செப்பேடுகள்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சுந்தர சோழன் அப்படின்னு ஒரு சோழ மன்னன், அவருடைய ஆட்சி காலத்துல அவர் என்ன மாதிரி கொடைகளை செய்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த செப்பேடுகள்ல எழுதியிருக்கு. சுந்தர சோழன் அப்படின்ற மன்னன் யாரு அப்படின்னா, நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொன்னியின் செல்வன்ல ராஜராஜ சோழனுடைய அப்பா சுந்தர சோழன், அவர் தான் இந்த அன்பில் செப்பேடுகளை எழுதி வச்சவரு. ஆக்சுவலா இவரோட பேர் என்ன அப்படின்னா இரண்டாம் பராந்தக சோழன். இவர் சின்ன வயசுல இருந்து நல்ல ஒரு வயது வரை எப்படி இருப்பார்னா ரொம்ப அழகா இருப்பாராம். அதனாலதான் இவருக்கு சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்திருக்காங்க. சரி, இந்த அன்பில் செப்பேடுல அப்படி என்ன எழுதி இருந்தது அப்படின்னா, அன்பில் அப்படின்ற கிராமத்துல சத்தியவாகீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் இந்த அன்பில் செப்பேடுகள் இருக்கு. சுந்தர சோழனோட அமைச்சருடைய நிர்வாக திறமையை பாராட்டி 10 வேலி நிலத்தை இந்த சுந்தர சோழன் அவருக்கு கொடுத்ததாக 11 செப்பேடுகள்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த அன்பில் செப்பேடுகள் எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். 1919 அந்த கிராமத்துல வீடு கட்டும் போது ஒருத்தர் பள்ளம் தோண்டி இருக்காரு. அப்ப இந்த செப்பேடுகள் இருந்தது. இத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சுந்தர சோழனுடையது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்ததா திருவாலங்காடு செப்பேடுகள். இது எங்க இருக்கு அப்படின்னா, திருவாலங்காடு அப்படின்ற ஒரு கிராமத்துல இந்த செப்பேடுகள் கிடைச்சது. இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்துல அவர் என்னெல்லாம் கொடைகள் மந்திரிகளுக்கு கொடுத்தாரு, இல்ல கிராம மக்களுக்கு கொடுத்தாங்க, அவர் தானம் செய்த இடங்கள், இது மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர் எழுதி வச்சிருந்திருக்காங்க. அடுத்ததா உத்திரமேரூர் கல்வெட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க. அதனால இதுக்கு பேரு உத்திரமேரூர் கல்வெட்டு. 10ஆம் நூற்றாண்டுல முதலாம் பராந்தக சோழர் அப்படின்ற ஒரு மன்னர் தமிழகம் முழுவதையும் ஆட்சி செய்தாரு. அவருடைய காலத்தை சேர்ந்ததுதான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. அந்த செப்பேடுகள்ல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, கிராமத்தோட சுய நிர்வாகம் எவ்வாறு நடைபெற்றது, ஒரு கிராம தலைவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருந்தது. பிற்கால சோழர்கள் காலத்திய செப்பேடுகளை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிருக்கோம்.
இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்ல முதல்நிலை சான்றுகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல பொறிப்புகள், அதுல கல்வெட்டுகள், செப்பேடுகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொறிப்புகள்லையும் கல்வெட்டுகள்லையும் பிற்கால சோழர்கள் என்னெல்லாம் எழுதி வச்சாங்க, அந்த நிலங்களை கொடைகளாக கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தோம், திருவாலங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு இதெல்லாம் பார்த்தோம். இதுல யாருக்கெல்லாம் நிலத்தை கொடையா கொடுத்துருக்காங்கன்ற விவரங்கள்லாம் அதுல எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த நிலங்களை நிலக்கொடைகளை 5 வகைகளா பிரிக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, முதல்ல என்னன்னா வேளாண் வகை, 2வது பிரம்மதேயம், 3வது சாலபோகம், அடுத்தது தேவதானம், அடுத்தது பள்ளிச்சந்தம். இப்படி 5 வகைகளா பிரிச்சிருக்காங்க நிலக்கொடைகளை. இந்த வேளாண் வகை நிலங்கள் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வேப்பிலை பிராமணர் அல்லாதவங்களுக்கு வேளாண் வகை நிலம், பிராமணர் வேப்பிலை இல்ல பிராமணர் இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் இந்த வேளாண் வகை நிலம். பிரம்மதேயம், பிரம்மதேயம்னா யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையா கொடுத்திருக்காங்க.
அப்ப பிராமணர்களுக்கு கொடையா கொடுக்கப்பட்ட நிலம் எது அப்படின்னா பிரம்மதேயம். சாலபோகம் அப்படின்னு ஒரு நிலக்கொடை. கல்வி நிலையங்களை பராமரிக்கிறதுக்காக வழங்கப்பட்ட நிலம்தான் இந்த சாலபோகம். சால கல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேவதானம். கோவில்களுக்கு கொடையா கொடுக்கப்பட்ட நிலத்தை தான் தேவதானம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பள்ளிச்சந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிருவீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா சமணம் போட்டு உட்கார சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி எளிமையா ஞாபகப்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னா, பொற்கொடி பருப்பை வேக வைத்து தேங்காயுடன் பிசைந்து சாப்பிட்டால். பொரிப்புகள்ல தான் இந்த 5 நிலக்கொடைகளும் வருது. அதுல பொரிப்புகளை தான் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, பொற்கொடி. பருப்பை அப்படின்னா பள்ளிச்சந்தம். வேக வைத்து அப்படின்னா வேளாண் வகை நிலம். தேங்காயுடன் அப்படின்னும் போது தேவதானம். பிசைந்து அப்படின்னா பிரம்மதேயம். சாப்பிட்டால் அப்படின்னா சாலபோகம். பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? பொற்கொடி பருப்பை வேக வைத்து தேங்காயுடன் பிசைந்து சாப்பிட்டால்.